மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல செல் ரெஃபரன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை பத்தி பார்க்க போறோம். செல் ரெஃபரன்ஸ் வந்து 3 டைப்ஸ் இருக்கு. ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ், அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் அண்ட் மிக்சட் ரெஃபரன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ நான் ஆல்ரெடி டேபிள் வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்னா இப்போ நான் இங்கே மந்த் டோட்டல் ரெவென்யூ, டோட்டல் எக்ஸ்பென்சஸ், நெட் இன்கம் இங்கே வச்சிருக்கேன். இப்போ டோட்டல் இதை ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணி நெட் இன்கம்க்கு நம்ம வந்து இங்கே ரிசல்ட் வர வச்சுட்டு மற்றது எல்லாத்தையுமே ஆட்டோஃபில் பண்ணுறது தான் வந்து ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ். பாருங்க, இஸ் ஈக்குவல் டு இந்த செல்லையும் மைனஸ் நெக்ஸ்ட் இந்த செல் என்டர் கொடுக்குறேன். நமக்கு ரிசல்ட் இங்கே வந்துடுது. இப்போ வந்த ரிசல்ட்டை ஜஸ்ட் இப்படி கர்சரை வச்சு நம்ம டிராக் பண்ணி எடுத்துட்டு போனாலே நமக்கு மற்ற எல்லா செல்லோடைய ரிசல்ட்டும் நமக்கு இங்கே வந்துடுது. நம்ம வந்து ஒரு செல்லுக்கும் வந்து நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இதை போல கர்சரை நம்ம இழுத்த உடனே ஃபுல்லாக உனக்கு ஃபில் ஆகிறது வந்து ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ். ஓகேவா? ஆட்டோஃபில்ல பண்ணலாம். இது வந்து ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்ன்ற கேட்டகரியில் வருது. நெக்ஸ்ட் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ். அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் என்னன்னா, இப்போ பார்த்தோம்னா நான் கீழே வந்து மேக்ஸிமம் மார்க் 100 போட்டிருக்கேன். இப்போ வந்து இங்கே பெர்சன்டேஜ் வந்து ஒரு செல்லுக்கு டைப் பண்ணிட்டு மற்ற எல்லா செல்லுக்கும் பெர்சன்டேஜ் வந்து வர வைக்கிறது. அதில் எப்படி பார்ப்போம். இப்போ நான் வந்து இஸ் ஈக்குவல் டு 84 டிவைடட் பை 100 இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் செல்லு 0.84 வந்துடுது. இப்போ நான் இதை கர்சரை வந்து டிராக் பண்ணி எடுத்துட்டு வரேன். பார்த்தோம்னா மற்ற எந்த ஆன்சருமே நமக்கு வரல. ஏன் வரல அப்படின்னா, இப்போ நான் இந்த செல்லை செலக்ட் பண்றேன். பாருங்க, நமக்கு ஃபார்முலா என்ன வந்துருக்குது. பி ஃபார்முலாஸ் நான் எடுத்து காட்டுறேன். ஷோ ஃபார்முலாஸ். இங்க பார்த்தோம்னா நமக்கு ஃபார்முலாஸ் என்ன வந்தது. B31 டிவைடட் பை B43 அப்படின்ட்டு இருக்கு. B31ன்றது இந்த செல்லு, B43ன்றது இந்த 100 இருக்க செல்லு. அடுத்த செல்ல பாருங்க, B32 டிவைடட் பை B44 அப்படின்னு இருக்கு. அப்போ B32 இருக்கு, B44 வந்து அடுத்த 100க்கு கீழே. இதுக்கு அப்படியே கன்சிக்யூட்டிவ் செல்ல வந்து இதுவா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து எடுத்துக்குது. இது வந்து செல் ரெஃபரன்ஸ், சாரி அப்சல்யூட் ரெஃபரன்ஸ். இதை நம்ம எப்படி ப்ராப்பரா வந்து இந்த கால்குலேஷன் பண்றது அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க அப்படியே எல்லா இதுலையுமே எல்லா ஃபார்முலாஸுமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த செல்லுக்கு அது மாதிரி போயிட்டே இருக்கு. அதனால நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் நமக்கு வரல. அதை எப்படி நம்ம வந்து கரெக்டான ஆன்சர் வர வைக்கிறது அப்படின்னா, ஜஸ்ட் நான் இந்த ஃபர்ஸ்ட் செல்ல வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அது வந்து B31 வந்து 84ஐயும் B43 நமக்கு 100ஐயும். இப்போ இந்த 100ன்ற செல்லை நம்ம லாக் பண்ணிட்டோம்னா, லாக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணும்போது மற்ற எல்லா செல்லுலையுமே நமக்கு அந்த B43 அப்படின்ற செல்ல மட்டும்தான் செலக்ட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் எப்படி லாக் பண்றதுன்னு பார்ப்போம். B43 ஜஸ்ட் இங்க கர்சரை வச்சுட்டு 43 பக்கத்தில் கர்சரை வச்சுட்டு F4ன்ற பட்டனை நம்ம அழுத்தினோம்னா இதை போல பார்த்தீங்கன்னா $B$43ன்ற மாதிரி சிம்பிள் வந்து மாறிடுது. இப்படி வந்து மாறிட்டாலே வந்து இந்த செல் வந்து நமக்கு லாக் ஆயிடுது. B43ன்ற செல் மட்டும் லாக் ஆயிடுது. இப்போ நான் இதை என்டர் கொடுக்குறேன். இப்போ என்டர் கொடுத்துட்டு இப்போ நான் இந்த இடத்த ஃபுல்லா வந்து ட்ராக் பண்றேன். பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே வந்து B43 அப்படின்ட்டு வந்துடுது 100. இங்க பார்த்தோம்னா B31 B32 கரெக்டா வந்து நமக்கு இந்த இது வந்துடுது. ஃபார்முலாஸ்ல நமக்கு கிரியேட் ஆயிடுது. இப்போ இதை நான் எடுத்து விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டா இருக்கு. இந்த டேபை கிளிக் பண்றேன். B32 டிவைட் பை இந்த B43 லாக் பண்ண செல்லு கூட டிவைட் பண்ணியிருக்கு. ஓகேவா? நமக்கு பாயிண்ட்ல வந்துடுது. இப்போ நம்ம இதை பெர்சன்டேஜா ஈஸியா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஹோம் போயிட்டு கிளிக் பண்ணி பெர்சன்டேஜா மாத்தணும். நமக்கு இந்த போல வந்துடும். இதை நான் இன்னும் ஒரு முறை செஞ்சு காட்டுறேன். ஜஸ்ட் நான் இப்போ இது வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டேன். இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு இஸ் ஈக்குவல் டு 84 இந்த செல்லை செலக்ட் பண்ணி டிவைடட் பை 100 கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். 0.84 நமக்கு வந்திருக்கு. இதை நான் ட்ராக் பண்றேன். ட்ராக் பண்ணோம்னா நமக்கு பெர்ஃபெக்டான ஆன்சர் வராது. ஏனால் ஃபார்முலா அடுத்தடுத்த செல்லை நோக்கி போயிட்டு இருக்கும். அது வந்து நமக்கு எப்படி பார்க்க முடியும்னா, ஷோ ஃபார்முலாஸ் போனோம்னா நமக்கு ஈஸியாக ஃபார்முலா வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது. பார்த்தோம்னா நியூமரேட்டர்ல பார்த்தோம்னா
நமக்கு B31 இது வந்து கரெக்டாக செலக்ட் ஆயிருக்கு. ஆனால் B43 100 ஓகே நம்ம கொடுத்தது. கீழே பாருங்க செகண்ட் அடுத்த செல்லு B32 இது செலக்ட் ஆயிருக்கு. இந்த ரெட் கலர் பார்த்தோம்னா அடுத்த செல்லுக்கு வந்துடுது, 100க்கு கீழே வந்துடுது. அடுத்து நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டர் அப்படியே நியூமரேட்டரும் கீழே இறங்குது, டினாமினேட்டரும் அழகாக அடுத்தடுத்த செல்லுக்கு போயிட்டு இருக்கு. இதை எப்படி நம்ம லாக் பண்ணி ஒரு செல்லை மட்டும் வைக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்த ஃபார்முலாஸ்ல போயிட்டு அந்த இடத்துல டினாமினேட்டரை கிளிக் பண்ணிட்டு F4 நல்லா நம்ம வச்சுக்கோங்க, F4 கிளிக் பண்ணோம்னா இதை போல நமக்கு மாறும். இதை போல மாறினதுக்கு அப்புறமா நமக்கு அந்த செல்லு மட்டும் லாக் ஆயிடும். அந்த செல்லு லாக் ஆயிடுனா நம்ம மற்ற ஃபார்முலாஸ்லாம் அதை காப்பி பண்ணோம்னா டினாமினேட்டர்ல அந்த செல்லு வந்து நமக்கு டிவிஷன்ல வந்துடும், நியூமரேட்டர் மட்டும் மாறும். பார்த்தோம்னா ஒரு செல்லு வந்து லாக் ஆயிருக்கு, மற்ற எல்லா செல்லுமே நமக்கு நியூமரேட்டர் கரெக்டாக வந்து நமக்கு தேவையான நம்பர்ஸ் வந்து நமக்கு வந்துடுது. அதனால நமக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வருது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மிக்ஸ்டு ரெஃபரன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன். மிக்ஸ்டு ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா நான் இங்கே காலம்ல சில நம்பர்ஸ் 2 4 6 8 10 12 சாரி ரோல வந்து சில நம்பர் டைப் பண்ணியிருக்கேன். 2 4 6 8 10 12 காலம்ல 10 20 30 40 50 60 70 80 90 100 வரைக்கும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து டயக்னலாக எப்படி இன்ட்டு பண்ணுறது? இப்போ 10 இன்ட்டு 2 20 இங்கே வரணும், 20 இன்ட்டு 2 40, 30 இன்ட்டு 2 60, அதை போல் எப்படி வந்து இங்கே வர வைக்கணும் அப்படின்ட்டு பார்ப்போம். ஜஸ்ட் நான் இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டேன். இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு இஸ் ஈக்குவல் டு அழுத்துறேன். இஸ் ஈக்குவல் டு அழுத்திட்டு 10 இன்டூ இதை கொடுத்து என்டர் கொடுக்குறேன். நமக்கு 20 வந்துடுது. ஓகேவா? நமக்கு இங்கே 20 வந்துடுது. இதை நான் இப்படி கிளிக் பண்ணிட்டு இப்போ இப்படி ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணோம்னா பாருங்க நமக்கு வந்து கரெக்டான ஆன்சரே வரல. 10 இன்ட்டு 2 20 வந்திருக்கு. கீழே பார்த்தோம்னா 20 இன்ட்டு 20 400 வந்திருக்கு. அதை போல வந்து மாறி நமக்கு வந்திருக்கு. எப்படி நம்ம ஃபார்முலாஸ் போய் பார்க்கணும். ஃபார்முலாஸ் ஷோ ஃபார்முலாஸ் கொடுத்தோம்னா இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஃபார்முலா மாறி இருக்கு. நம்ம இங்கே செலக்ட் பண்ணது A62 B61 செலக்ட் பண்ணோம், இங்கே கரெக்டாக வந்துருக்கு. கீழே பார்த்தோம்னா A63 அடுத்தது செலக்ட் ஆயிருக்கு. பாருங்க நான் இப்போ செலக்ட் பண்ணும்போது எது அடுத்தது செலக்ட் ஆயிருக்கு. இங்கே 30 இன்ட்டு இந்த ஆன்சரை இன்ட்டு பண்ணியிருக்கு. இப்போ அடுத்தடுத்து பார்த்தோம்னா அடுத்தடுத்த செல்லுக்கும் அது மாறி இருக்கு. கரெக்டாக நமக்கு இன்ட்டு ஆகலை. ஃபார்முலாஸ் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மாறி இருக்கு. நமக்கு தேவையான 10 இன்ட்டு 2 20 இன்ட்டு 2 30 இன்ட்டு 2 40 இன்ட்டு 2 50 இன்ட்டு 2 அப்படிதான் தேவைப்படுது. அப்போ அதை எப்படி வந்து வர வைக்கிறது அப்படின்ட்டு பார்ப்போம். த சேம் ஃபங்க்ஷன் F4 அழுத்தினோம்னா அந்த ஒரு செல் மட்டும் லாக் ஆகுது. நான் என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்துட்டு ஃபுல்லாக இப்போ இது பண்ணுறேன், ட்ராக் பண்ணுறேன். நமக்கு அந்த ஒரு செல்லு கூட இன்டூ ஆகுது எல்லாமே. இப்போ நான் இதை கிளிக் எடுத்துடுறேன். பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்தது 10 to 20, 20 to 40, 30 to 60, 40 into 2 80. அதை போல் நம்ம இன்ட்டு பண்ணால் 100 into 2 200 வரைக்கும் நமக்கு கரெக்டாக வந்துடுது. இப்போ பார்த்தோம்னா நான் இப்போ இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த டேபிள் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறேன். பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்து வேற வந்திருக்கு. 10 into 4 40 ஓகே, 20 into 4 அப்போல பார்த்தோம்னா 100 into 4 400 ஓகே, இது ஓகே. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க 100 into 6 800 இருக்கு. 8 into 100 இங்கே 800 வரணும். இங்கே வந்து 1600 இருக்கு. இங்கே பார்த்தோம்னா இங்கே மாறி இருக்கு. 100 into 12 1200 வரணும். இங்கே வந்து மாறி இருக்கு. இதில் எப்படி நம்ம போய் பார்க்கணும்னா ஃபார்முலாஸ் போகிறோம். ஷோ ஃபார்முலாஸ் பார்த்தோம்னா நமக்கு இங்கே வந்து ஃபார்முலாஸ் வந்து மாறி இருக்கு. ஜஸ்ட் நான் இந்த செல்லை கிளிக் பண்ணுறேன். இந்த செல்லை கிளிக் பண்ண உடனே நமக்கு 10 இன்டூ ஆகல. இங்கே இருக்க அந்த ஆன்சரும் இதுவும் மேலே இருக்க 2வும் இன்டூ ஆயிருக்கு. ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணுறேன், இந்த ஆன்சரும் மேலே இருக்க 2வும், இந்த மாதிரி இந்த ஆன்சர் மேலே இருக்க 2. இப்போ இதை கிளிக் பண்ணுறேன், இந்த ஆன்சர் மேலே இருக்க 2. அது போல் நமக்கு மாறி வந்து இன்டூ ஆயிருக்கு. நமக்கு ஆனால் என்ன தேவை? இந்த ரோவை இந்த காலம் கூட இன்டூ பண்ணி ஆன்சர் தேவை. அது எப்படி வர வைக்கிறதுன்ட்டு பார்ப்போம். ஜஸ்ட் நான் இந்த ஃபர்ஸ்ட் செல்லுக்கே போகிறேன். ஃபர்ஸ்ட் செல்லுக்கு போயிட்டு இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு செஞ்சு காட்டுறேன்.
ஃபர்ஸ்ட் இந்த செல்லுக்கு போயிட்டேன். இந்த செல்ல போயிட்டு இந்த ரோவை நம்ம லாக் பண்ணணும். போன இதில் நம்ம பார்த்த மாதிரி செல்லை லாக் பண்ண மாதிரி ஒரு ரோவையே லாக் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்ட்டா த சேம். ஒரு வாட்டி நம்ம F4 அழுத்தின உடனே செல்லு லாக் ஆயிடுத்து. $B $61 அப்படின்ட்டு வந்திருக்கு. இது வந்து செல்லு லாக் ஆயிடுது. இப்போ ரோ எப்படி லாக் பண்ணணும் அப்படின்னா மறுபடி F4 B $61 வருது. ஓகேவா? இதை போல Bன்றது காலம் $61. இப்போ காலம் ஃப்ரீயா இருக்கு. இப்போ இந்த ரோ பார்த்தோம்னா ரோ 61 நமக்கு லாக் ஆயிடுது. இந்த டாலர் சிம்பிள் எது பக்கத்தில் இருக்கோ அது ஃபுல்லாக லாக் ஆயிடுச்சு. டாலர் சிம்பிள் இருக்கு 61. இந்த ரோ நமக்கு 61 அப்படின்ற ரோ நமக்கு லாக் ஆயிடுச்சு. ஓகேவா? அதை போல நமக்கு இங்க பார்த்தோம்னா ஏ காலம் லாக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துக்கு போறோம். ஏல ஃபர்ஸ்ட் F4 கிளிக் பண்ண உடனே A62ன்ற செல்லு நமக்கு லாக் ஆயிடுது. பார்த்தோம்னா நமக்கு தெரியுது $A $62. ஓகேவா? நமக்கான என்ன இந்த ரோ காலம் ஃபுல்லாவே லாக் ஆகணும். மறுபடியும் F4 அழுத்தணும். மறுபடியும் F4 அழுத்தினோம்னா ரோ தான் நமக்கு 62ன்ற ரோ மட்டும்தான் லாக் ஆயிருக்கு, காலம் லாக் ஆகல. மறுபடியும் F4 அழுத்தினா பார்த்தோம்னா உங்களுக்கு சிம்பிள் இங்க மாறுது. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இது பார்த்தோம்னா இங்க பாருங்க டாலர் சிம்பிள் $A இருக்கிறதால இந்த ஏ காலம் நமக்கு லாக் ஆயிடுத்து. இந்த இடத்த 61க்கு பக்கத்துல டாலர் இருக்குது. 61 ரோ வந்து லாக் ஆயிடுது. இதே போல காலமையும் ரோவையும் லாக் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் லாக் பண்ணிட்டு நம்ம என்டர் கொடுத்தோம்னா நமக்கு ஒரு ஆன்சர் வந்தது. இப்போ 10 × 20 10 2 20 வந்துடுது. இப்போ இதை ஃபுல்லாவே நம்ம எடுத்து டிராக் பண்ணோம்னா இப்போ இதுக்கான ஆன்சர் வந்துடுதா. இப்போ நெக்ஸ்ட் இதை பண்றோம். இப்போ கரெக்டான ஆன்சர் நமக்கு வந்துடுது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இந்த ரோவை லாக் பண்ணணும், இந்த காலமை லாக் பண்ணணும். லாக் பண்ணிட்டு ஒரு ஃபார்முலா கொடுத்த உடனே ஃபுல்லா வந்துடுது. ஜஸ்ட் நான் ஃபார்முலா காட்டுறேன். இங்க போயிட்டு ஷோ ஃபார்முலாஸ் கொடுக்குறேன். பார்த்தோம்னா நமக்கு கரெக்டா இருக்கு. A62 × B61. இங்க பாருங்க A62 × C61 D61 E61 மாறிக்கிட்டே இருக்கு. அதனால நமக்கு ஃபார்முலா கரெக்டா வந்துடுது. லாக் கரெக்டா பண்ணணும். இந்த டாலர் சிம்பிள் தான் லாக்ல மாறும். ஓகேவா? இந்த இடத்த பார்த்தோம்னா B $61 இருக்கு. 61ன்ற ரோ லாக் ஆயிருக்கு. Bன்ற காலம் வந்து லாக் ஆகல. அப்போ வந்து அடுத்தடுத்து மாறும். B இங்க இந்த காலம்ல B இருக்கு, பக்கத்து காலம்ல C இருக்கு, அடுத்த காலம்ல D இருக்கு. இப்போ ஏல பார்த்தோம்னா ஏ காலம் லாக் பண்ணிட்டேன். 62 அந்த ரோவை ஃப்ரீயா விட்டேன். அப்போ பார்த்தோம்னா ஏ லாக் ஆயிடுத்து. 62 ஃப்ரீயா இருக்கு, 63 அப்படியே இன்டூ ஆயிருக்கு. நெக்ஸ்ட் மேல பார்ப்போம். இதுல பார்த்தோம்னா நான் இந்த மாதிரி சிம்பிள் வந்ததுன்னா ஒரு செல் மட்டும் செலக்ட் ஆயிருக்கு. $2 வந்து இப்போ செல் B43 இந்த செல் மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்கு. நம்ம இது கூட வேணா டிவைட் பண்ணிடலாம். ஓகேவா? லாக் பண்றதுல தான் நமக்கு ஆன்சர் கரெக்டா வரும். தேங்க்யூ.